ஹலோ. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேனாலே ஃபுல் க்ளீனிங் தான் இருக்கும். டெய்லியுமே க்ளீனிங் தான் இருக்கும். ஆனால் ஃப்ரைடேனா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக க்ளீனிங் இருக்கும். ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். முந்தின நாள் நைட்டே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஒரு ஷீட் நாங்கள் ஒட்டியிருந்தோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அது என்னாச்சுன்னா ஒரு நாள் நாங்கள் எண்ணெய் ஊற்றிட்டோம். நாங்கன்றது நான் யாரை மென்ஷன் பண்ணுறேன்னா வேறு யாரும் இல்லை, என் பையன்தான். அவனும் நானும் சேர்ந்து எண்ணெயை ஊற்றிட்டோம். அதனால் எண்ணெய் ஊறிட்டு அந்த ஷீட் அப்படியே பிஞ்சு வந்துடுச்சு. சிங்கில் நிறையா பாத்திரம் சேர்ந்துருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா பாத்திரம் தான். நான் பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இது நிறையா பாத்திரம் அப்படின்னா, நான் வீட்டில் குழந்தை வச்சிட்ருக்கனால இது நிறையா மம்மீஸ்க்கு கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வச்சுட்டு நம்மளால் நிறையா நேரம் நின்றுட்டு பாத்திரம் தேய்க்கலாம் விடவே மாட்டாங்க. அதனால நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறது அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுடுவேன். இந்த கேப்பில் அமுதன் சாப்பிட்டுட்ருக்காரு. ஒரு வழியாக சேர்ந்துருந்த பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. அப்படியே கையோட சிங்க்கும் வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வேலை எனக்கு இந்த பெட்டை க்ளீன் பண்ணுறது. ஸோ அந்த சைடு ஓரத்தில் அமுதன் நின்றுட்டுருக்காப்புல. இது சும்மா உள்ளலாய்க்கு இந்த பில்லோ நாங்கள் வச்சுருப்போம். ஆக்சுவலாக அமுதன் அந்த கார்னரில் தான் படுப்பான். அந்த கார்னரில் படுக்கிறப்போ நைட் இடிச்சுப்பான் அந்த செவத்தில். ஸோ அந்த டைமில் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பில்லோ எடுத்து நான் சைடில் வச்சுருவேன். ஸோ தட் அவன் இடிச்சுக்க மாட்டான் அப்படின்றதுக்காக. அமுதன் கிரே எடுத்துகிட்டு வா. கிரே இவர் தான் கிரே. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டு. பாருங்கள், நான் அந்த சைட் பெட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் இவர் இங்கே பெட்ஷீட் எடுக்கிறேன்னு சொல்லி சேரை கவுத்துட்டாரு. கொடுப்பா, சரி நீயே போடுப்போம். அவனை விட வெயிட்டாக இருக்கும் போல் பெட்ஷீட்டு. பாருங்க எப்படி தள்ளாடிட்டு போகிறான். பாருங்க, இந்த மாதிரி ஒரு புள்ள யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள். நான் எவ்வளோ லக்கியான பர்சன் பார்த்தீங்களா. என் பையன் எனக்கு இந்த வயசுலேயே என் தங்க புள்ள எனக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வீடை கூட்டிகிட்டு நீட்டாக துடைக்க போகிறது. இப்போ ஏன் தெரியுமா அவன் அழுதுட்ருக்கான்? அவன் கூட்டணுமா? சார் என்ன சார் பண்ணுறீங்க? அமுதனோட ஃபேவரட் ஸ்பாட் இது. அப்படியே மேலே போனால் மாடி. இப்போ நம்ம அதை காட்டக்கூடாது, அப்புறம் அது கழுவும். அமுதன் என்ன பண்ணுறப்பா? பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல மாடியை காமிச்ச உடனே மேலே போகணுன்னு அப்படி ஏறான். அவன் என்னை உட்கார சொல்கிறான் பக்கத்தில். இப்போ இதை பிடிச்சிட்டு மேலே கூப்பிட்றான். அங்கே அமுதன் ஈஸியாக வேடிக்கை பார்த்துருக்க டைம் நான் இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, அந்த டைமில் என்னெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியுமோ அது நான் டக்குன்னு பண்ணிடணும். ஏன்னா அவன் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பெரிய அதிசயமான ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்துலேயே கூட அவன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக மாப் போட்டு முடிச்சிடணும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஜஸ்ட்டு 3 ரூம்ஸ் தான் இருக்குது. ஒன்று பெட்ரூம், ஒன்று கிச்சன், ஒன்று ஹால். வீடு ரொம்ப குட்டி. அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி தான். டக்குன்னு முடிச்சிடலாம். தொடச்சி முடிச்சாச்சு. அமுதனா கீழே வந்துட்டான். நெக்ஸ்ட்டு மேட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு வேலைன்னு சொன்னால் அது இந்த வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. நான் போன வாரம் வச்சதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வாரம் நீட்டாக அழகாக புதுசாக வைக்கணும். நல்லா கை நிறையா மஞ்சள் எடுக்கும் போதே ஒரு மாதிரி நல்ல வைப்பாக இருக்கும். நான் லைட்டாக இங்கே வைப்பேன். பாருங்கள், இந்த பையனுக்கு நான் இந்த மஞ்சள் குங்குமம் வச்சாலே கண்ணு உறுத்திட்டே இருக்கும். எப்படா களைச்சி விடலான்னு பார்ப்பான். நெக்ஸ்ட்டு குங்குமம். வேணாம் தம்பு, வேண்டாம், அம்மாவே வச்சுக்கிறேன். நீ நெக்ஸ்ட் டைம் வச்சுட்டு. அம்மளோ நோ கண்ணா, நோ. நீ போய் கிரே கூட விளையாடு போ. கிரே எடுத்துகிட்டு வா. ஏன் அமுதன் கிரே எடுத்துகிட்டு வா போ. இந்த மாதிரி ஏதாவது சொல்லி தான் அவனை நம்ம டைவர்ட் பண்ணோம். இல்லைனா இது எல்லாத்தையும் அப்படியே அலங்கோலமாக்கிடுவான்.
ஃபைனலி காலையிலேருந்து நான் வந்து அமுதனை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்தது, நீட்டாக க்ளீனாக வீடை நான் வந்து மெயின்டைன் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் நான் கிடையாது, நம்ம எல்லாருமே அது பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இவங்க எல்லாரையும் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்பில் வெல்கம் பண்ணுறதுக்காக தான். குறிப்பிட்ட ஒரு டே, ஃப்ரைடே, டியூஸ்டே அப்படின்னு கிடையாது, நம்ம எல்லா நாளுமே வந்து இவங்களை வெல்கம் பண்ணலாம். பட் ஸ்பெஷலாக ஒரு குறிப்பிட்ட டேயில் நம்ம பண்ணும்போது அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குமே. ஸோ இது வந்து என்னோட கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஸ் அ மதராக வந்து நம்ம எல்லா நாளுமே வந்து வீடை வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுக்க முடியுமா குழந்தைய வச்சுட்டுன்னு கேட்டால் ஒரு பெரிய நோ தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னால் முடிஞ்சது நான் ஃப்ரைடே பண்ணுவேன். நீங்களும் வந்து ஒரு நல்ல வைப்பில் உங்களுக்கு பிடிச்ச சாமியை நீங்கள் வந்து வெல்கம் பண்ணுங்கள். ஃப்ரைடேன்னு இல்லை, எல்லா நாளுமே வெல்கம் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க.